என்னைக்கு நீ நான் தமிழன், என் தாய்மொழி தமிழ் என்ற திமரை கொள்கிறியோ அன்றைக்கு இந்த இனம் எழும்டா, விடுதலை அடைந்தா. உன் உள்ளத்தில் எழுதின ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்ல, அடுத்தவன் மொழி. எனக்கு எப்படி அறிவாகும்? பிளாடி நான்சென்ஸ் என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு சரியா இருந்த நாட்டுல. நான் சீமானா என்னெல்லாம் பார்த்தா ஒன்னும் உனக்கு பைத்தியக்கார மாதிரி இருக்கா? நான் ஒரே கேள்விதான் உங்ககிட்ட கேட்கிறேன். உங்க கோட்பாடு கொள்கை எல்லாம் தமிழ் தேசியம், சீமான் ஒரு தமிழன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, உங்க பையனை எதுக்கு தமிழ்நாட்டுல படிக்க போடாம அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வருஷத்துக்கு 50 லட்சம் கட்டி படிக்க போடுறீங்க? மக்கள் இன்னைக்கு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம ஏரியாலே ஒரு கவுன்சிலரா நின்று தோத்தாலுமே அவன் நிறைய செலவு பண்ணி தோத்து போயிட்டு நடு தெருவுக்கு வந்துருவான். ஆனா சீமான் இத்தனை வருஷமும் தோத்துட்டே இருந்தாலும் சொத்து மதிப்பு 1 கோடியில இருந்து 8 கோடி வரைக்கும் வளர்ந்துருக்கு. ஒருத்தன் தோத்துட்டே இருந்தாலும் அவனோட சொத்து மதிப்பு வளர்ந்துட்டே போகுதுன்னா அது எப்படி எங்கிருந்து வரும்னு நினைக்கிறீங்க? மக்கள் காசை திருடிட்டு மக்கள் காசுல உங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு நீங்க மக்களே தற்கூரி இத்தியக்காரன் இந்த மாதிரி அது எல்லாத்தையுமே தாண்டி லேடிஸுமே ஆபாசமா பேசின்னு இருக்காரு. இவரெல்லாம் நீங்க எப்படி கல்யாணம் தேர்ந்தெடுப்பீங்க? மறக்காம நான் வேணா சவால் போட்டு சொல்றேன், இந்த வீடியோ வேணா சேவ் பண்ணீங்க. இடைத்தேர்தல்ல சீமான் தோக்குறது கன்ஃபார்ம். அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே.